அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் டீடாக்ஸ் உணவு முறைகள். இது பற்றின விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூசி, காற்று மாசு, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளால் நம் உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை போக்குவதே டீடாக்ஸ் ஆகும். நமது உடலில் நச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. டீடாக்ஸ் செய்வதால் நச்சுக்கள் நீங்கி சரும பாதிப்பு முதல் புற்றுநோய் பாதிப்பு வரை வராமல் பாதுகாக்கிறது. டீடாக்ஸ் செய்வதால் உடல் எடை குறையும் சாத்தியக்கூறுகளும் அதிகரிக்கிறது. உடல் எடையை குறைக்க பட்டினி கிடப்பது அல்லது தீவிர டயட் முறைகளை பின்பற்றுவதால் இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. எனவே நச்சுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் உடல் எடையை குறைக்கவும் டீடாக்ஸ் முறைகள் குறித்து இங்கு காண்போம். முதலில் இனிப்பில்லாத உணவுகள். இது உங்கள் எடையை கட்டுப்படுத்தவும் இரத்த குளுக்கோஸ் அளவை பராமரிக்கவும் உதவும். சர்க்கரைக்கு பதிலாக தேன் பயன்படுத்தலாம். அடுத்தது தண்ணீர் குடியுங்கள். உங்கள் உடலை டீடாக்ஸ் செய்வதில் தண்ணீரை விட எதுவும் சிறப்பாக செயல்பட முடியாதென்றே கூறலாம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 லிட்டர் தண்ணீர் அருந்துவது அவசியம். இது உங்கள் உடலில் சேர்ந்துள்ள கொழுப்பை எரிக்க உதவுவது மட்டுமல்லாமல் நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது என்று பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. பழச்சாறுகளில் பெரும்பாலானவற்றில் இனிப்பு சத்துக்கள் இருப்பதால் தண்ணீர் உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். மேலும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது உங்கள் சருமத்தை அழகாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்தது காய்கறிகள். வண்ணமயமான காய்கறிகள் ஆரோக்கிய வாழ்விற்கு பெரும் பங்கு வகிக்கிறது. பெரும்பாலான காய்கறிகளில் கலோரிகள் குறைவாகவும் நீர்ச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிரம்பி உள்ளன. உங்கள் அன்றாட உணவில் அதிக காய்கறிகளை சாப்பிடுவது உங்களை நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் பசிகளை கட்டுப்படுத்தவும் உங்கள் உடல் நச்சுத்தன்மையை இயற்கையாகவே வெளியேற்றவும் உதவும். போதுமான காய்கறிகளை உட்கொள்வதால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதால் ஏதேனும் 2 காய்கறிகளையாவது அன்றாட உணவில் சேர்த்து கொள்வது அவசியம். அடுத்தது எலுமிச்சை ஜூஸ். உலகில் பல குளிர்பானங்கள் இருந்தாலும் அதில் பெஸ்ட்டாக இருப்பது எலுமிச்சை ஜூஸ் மட்டும்தான். எலுமிச்சை ஜூஸ் நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். இதில் புதினா இலைகளை சேர்த்தால் உடலுக்கு மேலும் நல்லது. தினமும் காலையில் வெந்நீரில் எலுமிச்சை சாறு, புதினா இலைகள் சேர்த்து அருந்தலாம். அடுத்தது உடற்பயிற்சி. உடல் எடையை குறைக்க உணவு கட்டுப்பாடு எவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறதோ அதே அளவு உடற்பயிற்சி முக்கியம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது உங்களை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கவும் துணை புரிகிறது. அடுத்தது இறைச்சிகளை தவிர்த்து ஃபைபர் உணவுகளை சாப்பிடுங்கள். ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் புரத சத்தையும் பெற சிவப்பு இறைச்சியை தவிர்க்கவும். ஃபைபர் இயற்கையாகவே நச்சுக்களை நீக்க உதவுகிறது. இதற்கு நீங்கள் வெள்ளரி, கேரட், முளைக்கட்டிய பயிர்கள் மற்றும் அதிக பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமானதாகும். அடுத்தது போதுமான அளவு தூக்கம் அவசியம். உடல் எடையை குறைக்க தூக்கம் மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள்வது முக்கியம். போதுமான நேரம் தூங்குவது அடுத்த நாள் உடற்பயிற்சிக்கு உந்துதலாக இருக்க உதவும். போதுமான தூக்கம் இல்லாதவர்களுக்கு பெரும்பாலும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் இருப்பதாகவும் அவை உடல் எடையை அதிகரிக்கும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே தினமும் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.